உலகின் 5000 ஆண்டு நாடகத்தின் முடிவில் கடவுள் ஒரு சாதாரண வயதான மனிதனின் உடலில் பிரவேசம் செய்கிறார். மேலும் கீதை மற்றும் ராஜயோகத்தின் ஞானத்தின் மூலம் பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார். இங்கு கடவுளை அங்கீகரித்து அவர் அளிக்கும் ஞானத்தின் மூலம் தூய்மையாக மாறும் உலகின் உயர்ந்த ஆத்மாக்கள் ஒன்று கூடுகிறார்கள். கலியுகத்தின் இறுதியும் சத்யுகத்தின் ஆரம்பமுமான சங்கமயுக காலம்தான் கடவுளின் அவதார காலமாகும். இதன் முடிவில் ஏற்படும் உலக அழிவுக்கு பிறகு பாரதம் தவிர அனைத்து மத நிலங்களும் 2500 ஆண்டுகளுக்கு கடலில் மூழ்கி விடுகின்றனர். பெரும் அழிவின் போது பெரும்பாலான ஆத்மாக்கள் தண்டனைகளை அனுபவித்து பின் தூய்மையாகி பரம்பிதா பரமாத்மாவுடன் சேர்ந்து உயர்ந்த பரந்தாமத்திற்கு திரும்புகின்றன. ஆனால் ஞானம் பெற்று தூய்மையடையும் உயர்ந்த ஆத்மாக்கள் பாரத தேசத்தில் எஞ்சி இருப்பார்கள். அவர்களால் அடுத்து வரும் கல்பத்தின் சத்யுக காலம் ஆரம்பமாகிறது. அங்கு 4.5 லட்சம் விதை ஆத்மாக்கள் மற்றும் யோக பலத்தின் மூலமாக பிறக்கும் அவர்களது குழந்தைகள் 4.5 லட்சம் ஆத்மாக்களுடன் சேர்த்து மொத்தம் 9 லட்சம் பேர் தெய்வீக உலகத்தை தொடங்குகிறார்கள். இவர்கள் 84 பிறவிகளை முழுமையாக எடுக்கக்கூடியவர்கள். இதன் பின்னர் உயர்ந்த வாசஸ்தலமாகிய பரந்தாமத்திலிருந்து இறங்கும் ஆன்மாக்களுக்கு அவர்களின் வருகையின் நேரத்திற்கேற்ப பிறவிகளின் எண்ணிக்கை குறையும்.